தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரியல்மி கிட்ட இருந்து அவங்களுடைய இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Realme14 Pro Plus. இதை இப்போ ரீசெண்டாக இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. போன ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே அடுத்த சீரிஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் குயிக்கான அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். பாக்ஸ்குள்ளே நமக்கு தேவையான ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதுக்குண்டான கேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே கொஞ்சம் முரண்பாடான ஒரு காம்பினேஷன், அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். அடுத்தபடியாக வந்து நமக்கு சார்ஜருமே இருக்குது, அதுக்கான கேபிள், ஒரு சில புக்லெட்ஸ் அண்ட் சிம் அட்ஜஸ்டர் டூல், அவ்வளோதான். இது கேஸ், இது ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனுக்கும் இதற்கும் எந்த அளவுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்குது பாருங்கள். இந்த டிசைன் தெரியணும்னு சொல்லி யாராச்சும் வாங்கினா இதை யூஸ் பண்ண முடியுமா? ஆனால் அதை யூஸ் பண்ணால் தான் சேஃப். சரி, ஃபஸ்ட்டு பின்னாடி டிசைன்லேருந்து போயிடலாம். ஸோ டிசைன் வைஸாக பார்த்தீங்கன்னா பின் பக்கமாக இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. ரொம்ப புதுசான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுலேயுமே இந்த பேட்டர்ன்லாம் சம்திங் அந்த பேர்ல் இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் மிக்ஸ்டு ஃபீலிங்காக தான் எனக்கு இருக்குது. உங்களுக்கு பர்சனலி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டிசைனில் ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணியிருக்காங்களாம் உலகத்திலேயே முதல் முறையாக. அது என்னன்றதை சொல்கிறேன். ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே 6.83 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷனில். இது ஒரு குவாட் கர்வ்டு டிஸ்பிளே. எஸ், நம்ம ரீசெண்டாக சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த வருஷம் வரக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நம்ம இந்த குவாட் கர்வ் பார்ப்போம்னு சொல்லிட்டு இதுலையுமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கையில் எடுத்து பார்க்கும்போது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் என்னன்னா, ஆப்டிக்கல் ஃபிங்கர் சென்சர் அதையுமே கீழே எடுத்துகிட்டு போய் கொடுத்து வச்சிருக்காங்க. யூஸ் பண்ணி அதை அன்லாக் பண்ணுறதுக்குள்ளேயே போதும் ஆயிடுது. 1500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இது நாங்கள் அவுட்டோர்லாம் யூஸ் பண்ணும்போது பிரைட்னஸ் பரவாயில்ல, உங்களுக்கு யூஸ் பண்ண முடியுது. ஆனால் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நல்லா தெரியுது. இண்டோரில் பிரச்சனை கிடையாது, யூஸ் பண்ணிக்க முடியும். யூடியூப்ல மட்டும் தான் HDR இருக்கு, உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ்ல HDR சப்போர்ட் இல்லை. அண்ட் PWM வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டியோட இந்த வாட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 3840 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த சாம்பிளை கேட்டு பாருங்க. சவுண்ட் ஓரளவுக்கு லவுடாக இருக்குது, பேஸ் அந்த அளவுக்கு வந்து கிடையாது, கிளாரிட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல. சரி, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 185 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், 195 கிராம்ஸ் இருக்குது ஆக்சுவலி. ஸோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. கையில் வந்து நீங்கள் 195 கிராம்ஸ் பிடிக்கிற ஒரு ஃபீல் வந்து கிடையாது. இந்த விஷயத்தில் பாராட்டலாம். அப்போ பேட்டரி எவ்வளோ இருக்குன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ நாங்கள் இனிஷியல் டெஸ்டிங்கில் மட்டும் எங்களுக்கு அரௌண்ட் 6.5 hours வரைக்கும் வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்தது. இது மல்டிபிள் யூசேஜ் எல்லாமே டெஸ்டிங் பண்ணும்போது இன்னும் இன்டெப்தா டெஸ்ட் பண்ணல. டெஸ்ட் பண்ணி நம்ம ஃபுல் ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்க, அப்போ எக்ஸாக்ட்லி எப்படி இருக்குன்றதை சொல்லிடுறேன். இப்போ இங்கே என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, போன ஜென்ரேஷனில் 5400 mAh பேட்டரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ பேட்டரி ஒரு பெரிய ஜம்பாக இருக்கு. போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8.44 mm இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 mm தான். ஸோ கொஞ்சம் ஸ்லிம்மராக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் Realme UI 6.0 வந்து கொடுக்குறாங்க. Android 15 மேலே ரன் ஆகுது. 2 OS அப்டேட்ஸ் அண்ட் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட், விச் இஸ் பிலோ ஆவரேஜ். என்ன பொறுத்த வரைக்கும் மினிமமாக ஒரு 3 வருஷம் கம்பல்சரி எல்லாரும் பிராண்டும் கொடுக்கணும். 4 வருஷம் கொடுத்தாங்கன்னா நல்லது. 4 வருஷமாச்சு கம்பல்சரி இந்த 30,000 செக்மெண்ட் வரக்கூடிய எல்லா பிராண்டும் கொடுக்கணுன்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம். சரி, மற்றபடி UI எப்படா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் அந்த அனிமேஷன்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துருக்குன்னு சொல்லலாம். மல்டி டாஸ்கிங் போகக்கூடிய அந்த விஷயங்களும் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்து தெரியுது. ஓகேங்களா, ஸ்னாப்பியாக இருக்குது சொல்ல போனால். சரி, அப்போ இன்னொரு சைட் ஆஃப் UI பார்க்கும்போது உள்ள ப்ரீஇன்ஸ்டால்ட் ஆப்ஸ் நிறையா இருக்குது, ப்ளோட்வேர்ஸும் நிறையா இருக்குது. அதாவது ஒரு சிலதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி போடுற ஆப்ஸ் இருக்குது, ஆனால் யூஸே பண்ண மாட்டோம், இதெல்லாம் எதுக்குடான்ற மாதிரியான ஆப்ஸும் நிறைய இருக்குது. ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் இதுவுமே இருக்குது. இதையுமே நம்ம போய் செட்டிங்ஸில் ஆஃப் பண்ணால் தான் உண்டு. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ப்ராசஸர் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 7s Gen 3 சொல்லக்கூடிய ப்ராசஸர். இது வந்து இந்த 8 Gen 3 இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் மாதிரியே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து அதில் இருக்கக்கூடிய கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, வெவ்வேறு கிளாக் ஸ்பீடில் வெவ்வேறு கிளஸ்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் மேட்டர். சரி, இது ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ப்ராசஸர் கண்டிப்பாக வந்து கிடையாது. ஓகேங்களா, ஒரு மிட் ரேஞ்சு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ராசஸர். சரி, நாங்கள் ரன் பண்ண Antutu பார்த்து வரீங்களா, உங்களுக்கு 8,30,000 அரௌண்ட் அந்த ஸ்கோர் வந்திருக்கு. கீக் பெஞ்சை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்கோர் மல்டி கோரும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறீங்க. அண்ட் CPU த்ராட்லிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா 79, 76 வெவ்வேறு டைம்லைனில் வந்து போட்டு பார்த்தோம், வெவ்வேறு த்ரெட்ஸில். அதுவுமே ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. 3D எக்ஸ்ட்ரீம் ட்ரெஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கோர் வந்துருக்கு. சின்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் கிடையாது. சரி, அப்போ கேமிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா BGMAல ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் விளையாட முடியுது, அல்ட்ரா HDRல அல்ட்ரா வரைக்கும் விளையாட முடியுது. ஸோ கேம் பிளேக்காகவே புஷ் பண்ணப்பட்ட ஒரு ஃபோன் இது கண்டிப்பாக கிடையாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கேமிங்க்கு பார்க்குறதா இருந்தால் இதை பார்க்காதீங்க. சரி, நார்மலாக கேமிங் விளையாடலாமா? ஓரளவுக்கு விளையாடிக்கலாம். அபவ் ஆவரேஜ் வந்து நீங்கள் விளையாடிக்க முடியும். அது எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுன்றது தான் ஒரு பெரிய கேள்வி. ஆனால் இதில் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பெஞ்ச் மார்க் ரன் பண்ணும்போது எந்த இடத்துலையுமே ஹீட்டிங் ஆகலை. நார்மலாக 3D மார்க்லாம் வந்து மற்ற ப்ராசஸர்லாம் செம்மையாக வந்து ஹீட் ஆகும் பார்த்தீங்களா. இது பர்ஃபார்மன்ஸும் புஷ் பண்ணலன்றதுனால ஹீட்டிங்கும் ஆகலை. 6000 mm² ஒரு வேப்பர் கூலிங் சேம்பரெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு LPDDR4S ரேம் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ்
டைப்புமே இருக்கு. Wi-Fi 6 இருக்கு, Bluetooth 5.2க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 5G பேண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 15 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க டியூல் நானோ சிம்மை போட முடியும். அப்போ இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 ஃபீச்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் IP69க்கான ரேட்டிங் வருது. எஸ், IP66, 68, 69 இந்த 3 ரேட்டிங்கும் இதில் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷன் இருக்குன்னு வேற சொல்கிறாங்க. கார்னிங் கிளாஸ் 7 ப்ரொடெக்ஷனோட இதிலெல்லாம் போட்டால் ஒன்றும் ஆகாது, ஆகக்கூடாது. ஃபோன் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங். அப்போ ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பின்பக்கம் இருக்கிற டிசைன் பாருங்கள். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிசைன். அதுவும் வேர்ல்டுலேயே முதல் முறையாக நாங்கள் தான் கொண்டு வந்திருக்கோம்னு வேற சொல்கிறாங்க. அதாவது டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ரொம்ப அதிகமான கோல்டு பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மலாக பார்க்குறது இந்த மாதிரி கலரில் இருக்கா, அதிகமான கோல்டு பட்டால் அப்படியே மெதுவாக ப்ளூ கலர்லாம் மாறுமா. தெர்மல் ரியாக்டிவ் பிக்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துலலாம் இந்த வெயின்ஸ்லாம் வச்சிருக்கிறதுனால இந்த ரியாக்ஷன் நடக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது எல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு சில காஃபி மக்கெல்லாம் நம்ம வச்சு டீ குடிக்கும் போது அப்படியே சூடாக ஏதாச்சும் ஊற்றினா அப்படியே பேர் அந்த லோகோலாம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து ஃபோனில் கொண்டு வந்திருக்காங்க. பட் எனக்கு என்ன டவுட்னா, இந்த மாதிரி ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு யார் அந்த மாதிரி சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணிலையோ ஐஸ் கட்டிலையோ போட்டு எடுப்பாங்கன்றது ஒரு கேள்வி. நம்ம ஊரில் அந்த அளவுக்கான டெம்பரேச்சர் இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் வருது. அதனால் நமக்கு இந்த டிசைன் அடிக்கடி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவே. அப்படியே இருந்தாலும் இதெல்லாம் நல்ல டெக்னாலஜி புதுசாக கொண்டு வராங்க, இதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பினர் சொன்னாலுமே அது நமக்கு தேவையா அப்படின்றது தான் ஒரு கேள்வி. ஏன்னா எப்படி நம்ம கேஸை போட போகிறோம், கேஸை போட்டால் அது மறைஞ்சிட போகுது அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இதில் அண்டர் வாட்டர் வீடியோ எடுத்துக்கலாம்ண்ணா. வரேன், அங்கேயும் வரேன். ஃபஸ்ட்டு கேமரா என்ன இருக்குன்னு வந்து பார்த்துக்கலாம். 50 மேப்ஸுக்கான சோனி IMX 896 சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க OIS சென்சரோட. ரெண்டாவதாக பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது சோனி IMX 882, இதுவும் 50 மேப்ஸான கேமரா. இதில் OIS சப்போர்ட் இருக்குது. அல்ட்ரா வைடை பொறுத்த வரைக்கும் அதே 8 மேப்ஸுக்கான அல்ட்ரா வைடு. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் 32 மேப்ஸல் சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா, இதெல்லாம் கேமரா ஸ்பெசிஃபிகேஷன். சரி, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவுட்டோரில் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதிலும் குறிப்பாக ஷேடோவில் எடுக்கும்போது இமேஜ் வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு கலர்ஸ்லாம் நல்லா ப்ராசஸ் ஆயிருக்கு. அந்த டைமும் உங்களுக்கு டைனமிக் ரேஞ்சுமே வந்து பரவாயில்ல. அதுவும் குறிப்பாக வந்து நீங்கள் போர்ட்ரேட் எடுக்கிற போது உங்களுக்கு ப்ராசஸிங் நல்லா இருக்குது டைனமிக் ரேஞ்சோட சேர்த்து. பட் நீங்கள் மெயின் கேமராவில் பார்க்கும்போது உங்களுக்கு டைனமிக் ரேஞ்ச் வந்து மிஸ் ஆகுது. ஸ்பெஷலி சேச்சுரேஷன் ஒரு சில இடத்துலலாம் வந்து இல்லவே இல்லை. ஃபேஸில் அந்த ஸ்கின் டோனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸும் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து தெரியுது. ஸோ கேமரா வந்து ஒரு சில இடத்துல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஒரு சில இடத்துல இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு அவங்க ஒரு அப்டேட்டை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்களான்றது வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். மற்றபடி உங்களுக்கு அந்த போர்ட்ரேட்டில் அந்த ஜூம் பண்ணி எடுக்கும் போது இந்த மாதிரி ஷாட்லாம் வந்து நம்ம 3x டெலஃபோட்டோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுக்கும் போது கூட உங்களுக்கு பொக்கே ஓரளவுக்கு நல்லா ப்ராசஸ் பண்ணியிருந்தாலுமே ஸ்கின் டோன் அந்த அளவுக்கு வந்து கிடையாது. ஸோ கேமரா கண்டிப்பாக ஒரு ஆவரேஜான கேமராவாக தான் இருக்குது. ஒயிட் பேலன்ஸே சம்டைம் மிஸ் ஆகுது. இன்னும் ஒரு சில டைமில் வந்து ஃபேஸ்லேயே அந்த ஹேஸ் எஃபெக்ட் மாதிரி வந்து வருது. ரியர் ஃபேஸிங் கேமராவில் நம்ம நார்மலாக எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லேயே நாங்கள் பியூட்டிஃபிகேஷன் மோடு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி தான் வந்து எடுப்போம். அப்படி எடுத்தாலுமே ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த பியூட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ண அப்படியே பவுடர் அடிச்ச மாதிரி அப்படி வந்து ஸ்மூத் பண்ணுது. அது டிஃபால்ட்டாக வச்சாலே ஸ்மூத் பண்ணுது. அதனால தான் அந்த டீட்டெயில்ஸுமே வந்து மிஸ் ஆகுது. ப்ளஸ் இந்த கேமராவில் மூணாவது ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். இந்த பின்பக்கம் இருக்கக்கூடிய டிசைனாக மட்டும் கிடையாது, இந்த லைட்ஸும் இருக்குது. அதாவது டெம்பரேச்சரை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸும் வந்து பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே நிறைய இடத்துல பார்த்துருப்போம். பட் இதுலேயுமே அது இருக்குது. நீங்கள் லோ லைட்டில் ஏதாச்சும் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வார்மாக வேணும்னா வார்மாக எடுத்துக்கலாம், கூலாக வேணும்னா நீங்கள் கூலாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர் ஒரு சில டைமில் நீங்கள் லைட்டோட ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நினைக்கும் போது ஃப்ளாஷோட யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரியர் ஃபேஸிங் கேமராவில் 4K 30 fps வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது, 60 கூட கிடையாது. பட் இதில் ஆடியோ வீடியோலாம் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். இப்போ ஒரு 3 அடி தூரத்தில் இருக்காரு, வெயிட் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக ஒரு 1 அடி தூரத்தில் இப்போ ஆடியோ எப்படி இருக்குது, இப்போ என் ஃபேஸ் எப்படி இருக்குது, பேக்ரவுண்ட் எப்படி ப்ராசஸ் ஆகிருக்குன்னு வந்து பாருங்கள். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றி பார்க்கும்போது இப்போ பேக்ரவுண்டை சேர்த்து எப்படி ப்ராசஸ் ஆகிருக்கு. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் 4K 30 fps வீடியோ எடுக்க முடியுது. ஆடியோ வீடியோலாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ சன் இந்த சைடில் இருக்குது. இப்போ அப்படியே ரிவர்ஸில் போகலாம். இப்போ எப்படி இருக்குது, ப்ராசஸிங் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஒயிட் பேலன்ஸ் அண்ட் டைனமிக் ரேஞ்ச் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது? சில அண்டர் வாட்டரில் போய் வீடியோலாம் எடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி எடுத்திங்கன்னா IP69 இருந்தாலும் வாரண்டியில் கிளைம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அது இவங்கன்னு கிடையாது, எல்லாருக்குமே அதுதான் விதிவிலக்கு. ஸோ இப்போ சுட சுட ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டுக்கு அப்புறமாக இப்போ கேமராவில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அந்த சாம்பிள்ஸுமே வந்து பாருங்கள். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் ரியல்மி டிசைன் வைஸாக கொஞ்சம் புதுசாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு கேமராலேருந்து மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். டிஸ்பிளே IP ரேட்டிங்லாம் உண்மையிலே வந்து நல்லா தான் வந்து இருந்திருக்கு. இப்போ ப்ரைஸிங் 30,000 ரூபாய்க்குள்ளே லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா? உங்கள் கருத்துக்களை என்னது ஷேர் பண்ணுங்கள்.